எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கர்ணா. இப்போ நான் ஆந்திர பிரதேசம் மாநிலத்தில் நந்தியாலம் மாவட்டத்துக்கு கீழே இருக்கிற ரவலகொண்டா அப்படிங்கிற ரொம்ப அழகான ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து இருக்கிறேன். இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ரொம்ப முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு குகை வந்து இருக்குங்க. 5 அடி தான் இருக்கும், உயரமும் கம்மியாக இருக்குது, ரொம்ப வெக்கையாகவும் இருக்குது, மூச்சு வந்து முட்டுதுங்க. கிலோமீட்டர் கணக்கு அதுக்குள்ளே அப்படியே தவழ்ந்தே வந்து போகணுங்கிறாங்க. இந்த குகையில் இருந்துக்கிட்டு எதிர்காலத்தில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இங்கே இருந்த ஒரு மகரிஷி வந்து சொல்லியிருக்கிறாரு. அது நடந்துருச்சு, இன்னமும் நடக்க போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், அவர் தவம் செய்கிறத இந்த குகைக்கு வந்து பார்க்குறாங்க. அந்த குகை எப்படி இருக்குது, அந்த இடங்கள் என்ன இருக்குது, அவர் என்னென்ன எதிர்காலத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் அப்படியே போனால் ஸ்ரீசைலம் வந்து போக முடியும், அப்படியே இந்த ரூட்டு உள்ளுக்குள்ளே. 17வது நூற்றாண்டில் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் வீர பிரம்மம் காரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் வந்து பிறக்கிறார். அவரோட வாழ்க்கையில் பிற்காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் ஒன்று வந்து எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்துக்கு பேர் வந்து கால ஞானம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது எதிர்காலத்தில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அவர் குறிப்பாக வந்து எழுதி வச்சிருக்கிறார். அவர் சிறு வயசுல இருந்து அவருக்கு ஆன்மீகத்து மேலே மிக அதிக ஈடுபாடு வந்து இருந்திருக்கு. அந்த பிரம்மம்கார் என்ன பண்ணுறாரு, ஒரு விஜயம் பண்ணலாம், இந்த தேசம் முழுக்க விஜயம் பண்ணலாம் அப்படின்னு சுற்றுப்பயணம் வந்து மேற்கொள்கிறாரு. அப்போது இந்த பனகனப்பள்ளிக்கு வந்து வர்றார். இங்கே வந்தப்போ அவர் ஒரு அச்சம்மாம்பா அப்படிங்கிற ஒரு பெண்மணியை வந்து சந்திக்கிறார். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பண்ணை வந்து வச்சுருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே வந்துட்டு என்னப்பா நீ யார் அப்படின்னு கேட்குறப்போ, இல்லைம்மா நான் இப்படி தான் வந்திருக்கிறேன், எனக்கு வேலை எதுவும் இல்லை அப்படின்னோடனே, சரி மாடு மேய்க்கிறியா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவரும் சரி மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரின்னு இவர்கிட்ட, அதாவது அச்சம்மாம்பா கிட்ட மாடு மேய்க்கக்கூடிய ஒரு பையனாக வந்து வலம் வந்திருக்கிறார். ஆனால் அவருடைய கருத்துக்கள், அவருடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, போதனைகள் எதிர்காலத்தில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத எழுதணும் அப்படிங்கிறதான், தியானத்தில் ஈடுபடணும், போதனைகள், முக்திகள், இதை நோக்கியே அவருடைய வாழ்க்கை, அவருடைய எண்ணங்கள் வந்து போயிருக்கு. ஆனால் இப்போ அவருக்கு ஒரு கடமை இருக்குது, என்ன, இந்த மாடுகளை எல்லாமே மேய்க்கணும் அப்படின்ட்டு. அவர் என்ன செய்கிறாரு, கிராமத்துலேருந்து மாடுகளை எல்லாம் அழைச்சிக்கிட்டு காட்டு பகுதிக்கு, இப்போ நம்ம இருக்கிற இந்த காட்டு பகுதிக்கு வந்து வர்றாரு. இப்போ மாடுகளை மேய்க்கணும், மாடுகளை பார்த்துக்கிட்டு இருந்தால் நான் தியானத்தில் ஈடுபட முடியாது. அதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, என்ன பண்ணுறாரு, இப்போ மாடுகள் இங்கே இருக்குது சரிங்களா, இந்த மாதிரி ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு சர்க்கிள், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு வட்டம், பெருசு, இது சின்னது, அவர் பெருசு பெரிய வட்டமாக வந்து போட்டார். அதுக்குள்ளே மாடுகளை வந்து மேய விட்டுருக்கிறார். அந்த மாடுகள் அந்த வட்டத்தை தாண்டி வெளியே போகாத அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடமா அது வந்து இருந்ததாக வந்து சொல்லப்படுது. அந்த நேரத்தில் ஒரு புலியும் வந்து இந்த மாடுகளை வேட்டையாடவர் தான். அந்த புலியால் இந்த வட்டத்தை, இந்த கோட்டை தாண்டவே முடியலையாம், அவ்வளோ சக்தி வாய்ந்தவராக வந்து இருந்திருக்கார். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, போய் அச்சம்மாட்ட புகார் தெரிவிக்கிறாங்க. அவர் சரியாலாம் இது பண்ணுறது இல்லைங்க, மாடெல்லாம் மேய்க்கிறது இல்லை, அவர் மாடெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போயிடுறாரு, வேற எங்கேயோ குகைக்கு போயிடுறாரு, உங்கள் மாடுகளை அவர் சரியாக பராமரிக்கலை, கண்டபடி திரிய விட்டுட்டுருக்கிறாரு, மாடுகள் காணாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் வந்து குறை சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நிறைய மக்கள் போய் அவர்கிட்ட புகார் தெரிவிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு வருத்தம், சரி என்னதான் நடக்குது அப்படின்னு ஒரு நாள் இந்த பிரம்மம்காரை பின்தொடர்ந்து அச்சம்மாம்பா வந்து போகிறாங்க. இவர் போய் ஒரு வட்டம் போடுறாரு, மாடுகள் அதுக்குள்ளே மேயுது, இவர் ஒரு குகைக்குள்ளே இறங்கி போகிறாரு. இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், என்ன மாடுகள் இந்த இடத்துல இருக்குது, இவர் எங்கே போகிறாரு அப்படின்ட்டு இவரை தேடி வந்து போகிறாங்க. இவரை தேடி போனால் ஒரு குகைக்குள்ளே வந்து போகிறாரு. அந்த குகைக்குள்ளே இவர் 5 தலை நாகத்துக்கு கீழே அமர்ந்து ஒரு பனைமரத்து ஓலையில் என்னென்ன எதிர்காலத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறத எழுதிட்டுருக்கிறார். அப்போ தான் இந்த அச்சம்மாம்பாக்கு வந்து புரியுது, நம்மக்கிட்ட மாடு மேய்க்கிறேன்னு சொல்கிறது வந்து ஒரு சாதாரண மனிதன் அல்ல, ஒரு மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மகரிஷி அப்படிங்கிறது வந்து புரியுது. உடனே போய் பிரம்மம்காருக்கிட்ட அந்த அச்சம்மாம்பா என்ன செய்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அவர் இந்த உலகத்துக்கு இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடத்துல மிக பிரபலமாகிறாரு, நிறைய மக்களுக்கு போதனைகள் வழங்குறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அந்த அச்சம்மாம்பாக்கு ஒரு மகன் இருக்கிறார், அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது, அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பிரம்மம்கார்ட்ட. அவர் வந்து வேண்டிக்கிட்டு பண்ண உடனே அவங்களுக்கு கண் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய வந்து தியானங்கள், நிறைய மக்களுக்கு போதனைகள், எதிர்காலத்தில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து அவர் எழுதியிருக்கிறார். அவர் தியானம் பண்ண குகையை தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஒரு 10 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணி போனோம். கிட்டத்தட்ட நம்ம வந்தோம்னா நம்மளோட காரெலாம் வந்து பார்க் பண்ணிட்டு, காரில் பைக்கில் எதனாலும் வந்து வரலாம். நான் வந்து பார்க் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே வந்து போகணுங்க. கிட்டத்தட்ட தரைத்தளத்துலேருந்து ஒரு 50 அடி பூமிக்குள்ளே வந்து போகணும். அதுக்குள்ளே குகை வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து போகுது. வாங்க போகலாம். உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா வந்து டிக்கெட்டுங்க. எடுத்துகிட்டு வந்தோம்னா இப்படி தான் உள்ளே வந்து போகணும்.
இது ரொம்ப கவனமாக வந்து இறங்கணுங்க. ஏன்னா இது ரொம்ப ஆழம். கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு 50 அடிக்கு மேலேயே வந்து இருக்கும். நம்ம உள்ளுக்குள்ளே போகிறப்ப இங்கே ரொம்ப தண்ணியாக இருக்குங்க குகைக்குள்ளே. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 200-300 மீட்டர் தாண்டி போவோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட இதை மேலே ஏற்றிக்கிறது பெஸ்ட்டு. எப்போனாலும் நனையத்தான் போகுது, அதை நான் எப்போயே சொல்லிடுறேன். பா இது வந்து ஒரு சாதாரண நேராக போகிற ஒரு குகை கிடையாதுங்க. கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 14 திருத்தலங்களுக்கு நீங்கள் வந்து போக முடியும். குகை அப்படியே பிரிஞ்சுக்கிட்டே வந்து போகுது. சரிங்களா? எஸ் ப்ரோ. கிட்டத்தட்ட ஒரு 6 அடி அகலம். சரிங்களா? 6 அடி அகலம், ஒரு 4 இல்லை 5 அடி, கிட்டத்தட்ட ஆமாம் 5 அடி இருக்கக்கூடிய ஒரு உயரம். அவ்வளோதான் இருக்குது. அப்படியே போக போக வந்து இந்த குகை வந்து பெருசாகுது. பார்த்துப்போங்க. இங்கே பாருங்க, இது வந்து கோனேரு. ஓகே ஓகே, கோனேரு கிணறு. சரிங்களா? இங்கே வந்து ஒரு கிணறு இருக்குது அப்படிங்கிறாங்க. வாங்க. கண்டினியூஸ்லி வாட்டர் கம்மிங் ப்ரோ. ஓகே, அதாவது ஒரு வற்றாத சுனை அப்படிங்கிறாங்க. அதாவது இங்கேருந்து அந்த சுவாமி அவர் இங்கே இருக்கிறப்ப இங்கே தான் வந்து இந்த தண்ணீர் வந்து எடுத்து அவருக்கு குடித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் அப்படியே வந்து உள்ளுக்குள்ள ஒரு பாதை மாதிரி போகுது. இந்த பக்கமும் ஒரு பாதை மாதிரி வந்து போகுது. The way is ஸ்ரீசைலம். ஸ்ரீசைலம். ஸ்ரீசைலம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடங்க. ஸ்ரீசைலம் போகிறது. இந்த பக்கம் போனால் ஸ்ரீசைலம் போக முடியும். ஆனால் இது ரொம்ப தூரத்துக்கு நம்ம உள்ளே போக முடியாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதோட பெரிய குகை வந்து முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஆனால் சின்னதாக அப்படியே உள்ளுக்குள்ளே போகுது. நம்மளால் உள்ளே போக முடியாது. இதை வந்து அடைச்சிருக்காங்க, இன்றைக்கி யாரும் போகக்கூடாது அப்படின்றதுக்காக. உள்ள இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நிறைய குகைகள் பிரிஞ்சு 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 போகுதுங்க. ரொம்ப கவனம். பின்னாடி கிணறு கிணறு கிணறு. கவனமாக போங்க ஸ்லோலி. இங்கே நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வந்தாங்கன்னா காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, காயின்ஸ் உள்ளே வந்து தூக்கி போடுறாங்க, அவங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்றதுக்காக. நம்ம அந்த கிணறை பார்த்துட்டோம்னா, இதுக்கப்புறம் தான் இந்த குகையோட முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ நம்ம இருக்கிற இந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறது பனகனப்பள்ளி. நம்ம ஏற்கனவே வந்து முதல் வீடியோ வந்து பார்த்துருக்கோம், அருந்ததி கோட்டை. சரிங்களா? அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் இருக்குது, யகந்தி கோயில் அப்படிம்பாங்க. இந்த வழியாக போனால் யகந்தி கோயிலுக்கு நம்ம வந்து போக முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மக்கள் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, அடிக்கடிக்கு வச்சு அவங்க வந்து வீடு கட்ட முடியும் அப்படின்றது மக்களோட மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு சொன்னேன்ல 14 திருத்தலங்களுக்கு போக முடியும் அப்படிங்கிறத அது இந்த இடத்துல வந்து எழுதியிருக்கிறாங்க. இப்போது இந்த திருத்தலத்துக்குள்ளே எவ்வளோ தூரம் தான் அப்படி போகுது, எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அப்படி இன்னும் உள்ளே போதுங்க. அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து போகுது. சின்னதாக மேபி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ உள்ளுக்குள்ளே போக வேணாம் அப்படிங்கிறாங்க. இப்போது இந்த வீடியோவோட ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அதாவது இந்த குகையில் தவம் செஞ்ச பிரம்மம் காரு அவர் எங்கே தவம் செஞ்சாரோ அந்த இடத்துக்கே வந்து வந்திருக்கிறோம். அதே 5 தலை நாகங்கள் அவரை காப்பாற்றுற மாதிரி, அதாவது அவருக்கு மேலே குடையாக இருக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து இருக்கிறாரு. அவர் உட்காந்து தவம் செய்த குகை இந்த இடம் தான். இங்கே தான் உட்காந்து தவம் செஞ்சார். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இங்கே பிரம்மம்கார் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அச்சம்மாமா வந்து பார்த்தாங்க அப்படின்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், அவர் தவம் செய்கிறத இந்த குகைக்கு வந்து பார்க்குறாங்க. அதையும் அப்படி தத்ரூபமாக வந்து வச்சுருக்காங்க அச்சம்மாம்பா. அவங்க இங்கேருந்து வணங்குற மாதிரி பார்த்து கையெடுத்து வணங்குற மாதிரி இந்த அமைச்சிருக்கிறாங்க. இந்த வரலாற்று சம்பவங்கள் நடந்த இடம் இதுதாங்க. அதிக அளவில் மக்கள் இந்த இடத்துக்கு வந்து அச்சம்மாம்பாவையும் பிரம்மம்காரையும் வணங்கிட்டு வந்து போகிறாங்க.
இப்ப நாம இந்த பிரம்மம் காரு எதிர்காலத்த பத்தி என்னென்ன எழுதி வைத்திருந்தார் அப்படி வந்து பார்க்கலாம். அவர் முக்கியமா முதல்ல குறிப்பிடுறது கல்கியினுடைய வருகை. அதாவது இந்த உலகம் அநீதியால தான் நிரம்பி இருக்கும். அன்றைய காலகட்டத்தில கல்கி திரும்ப வருவார் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. 2வதா மிகப்பெரிய பூகம்பம் வரும், வெள்ளம் வரும், வறட்சி வரும், எரிமலை வெடிப்பு வரும். இதெல்லாம் தொடர்ந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நடக்கும் தொடர்ந்து அப்படின்னு சொல்றாரு. 3வது மிகப்பெரிய பேரரசுகள், வம்சங்கள் தொடர்ந்து வீழ்ச்சியாகும். புது வம்சங்கள் திரும்ப வரும். புது அரசாங்கங்கள் திரும்ப வரும் அப்படின்னும் சொல்றார். 4வது ரொம்ப முக்கியமான ஒரு விடயத்த அவர் முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதாவது எதிர்காலத்துல பறக்கக்கூடிய ஒரு பொருட்களை, பறக்கக்கூடிய வாகனங்களை மனிதர்கள் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னும், ஒரு செய்திய பல கண்டங்களுக்கு கடத்தக்கூடிய ஒரு சாதனங்களை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னும் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஏரோப்ளேனு, இந்த ஃபோனு, இன்னைக்கு நம்ம பேசுறோம் பார்த்தீங்களா, இன்னைக்கு நம்ம ஒரு நாட்டுல இருந்து வேற கண்டத்துக்கு வந்து பேசுறோம். இதெல்லாம் அன்றைய காலகட்டத்தில் அவருடைய கற்பனையில அவர் கணிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமான ஒரு விடயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, கலாச்சார பரிணாமம் வந்து நடக்கும். மிக மோசமான சமூக விதிமுறைகளை வந்து எல்லாமே மீறுவாங்க. கலாச்சார நடைமுறைகள் எல்லாமே மாறி போகும். மனிதன் பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற பேர்ல மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத அவர் ரொம்ப முக்கியமா வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த வீடியோ முழுக்க பார்த்துருப்பீங்க. ஒரு வித்தியாசமான ஒரு வரலாற்று நிகழ்வு நடந்த இடங்கள். இந்த ஆந்திராவில் அதிக மக்கள் வரக்கூடிய அவங்களோட நம்பிக்கையான ஒரு இடத்த வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பிரம்மம் காரு, அச்சம்பம்பா, அந்த குகை எப்படி இருக்குது, அற்புதமான ஒரு குகைங்க. ரொம்ப அற்புதமான ஒரு குகை. இன்றைக்கி அந்த குகையை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த குகை எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். அதோட வரலாறு வந்து தெரியும். இந்த ஆந்திரா பயணம் என்னை ரொம்ப வித்தியாசமான அற்புதமான ஆன்மீக இடங்களுக்கு என்னை கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இணைஞ்சாருங்க ஆந்திரா பயணத்தில். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இன்றைக்கி என் கூட வந்து எல்லாருக்கும் நன்றி. ப்ரோ சே பாய். எல்லாருமே ரொம்ப அசதியாக இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.